இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்திக், ரெடியா இருக்கியா? மேனேஜர் வந்தாச்சா? எஸ் மேடம். குட். ஏதாவது பார்ட்டி கீட்டி போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன். மா, மேனேஜரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்கார மாதிரி தான். என்ன வானதி சத்தம் கேக்குது? ஆமாமா, நான் தான். நீ என்ன பண்றாங்க? நான் அது போய் தூங்கு. சரி. கார்த்திக், நாம கொடுத்திருக்கிற டெண்டர் 10% ரேட்டை குறைக்கணும். சரிம்மா. காம்படிஷன் ஜாஸ்தியா இருக்கு. குறைச்சு அனுப்புனாதான் நமக்கு கிடைக்கும். நீ உடனே ரீவொர்க் பண்ணி எவ்வளவு நேரம் ஆனாலும் எனக்கு மெயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீ போய் தூங்கு. புரியுதா? என்ன கார்த்திக், சத்தத்தையே காணோம்? கார்த்திக், பண்றமா? வானதி, அம்மா, நீ போய் தூங்கு. உனக்கு போர் அடிக்கும். சரிம்மா. அம்மா சொல்லு கார்த்திக். அவ போனா எனக்கு போர் அடிக்குமே. என்னது? இல்லம்மா, நான் முடிச்சிடுறேம்மா. கார்த்திக், கவனமா வேலையை பாரு. சரிம்மா. ஓகே. என்ன பாக்குறீங்க? வேலையை பாருங்க. சரிங்க சார். வானதி, சூடா டீ கிடைக்குமா? போட்டு தரேன். இது எப்படி எடுக்கிறது? என்ன, இதை எடுக்கவே முடியல. இப்ப என்ன பண்றது? என்ன நடக்குது? வானதி, பாத்து பாத்து, புடி புடி புடி. பொறுமையா பாத்து பாத்துடு. போச்சு போச்சு. வானதி, சாரி. இரு. உங்க மகனையும் மருமகளையும் பாருங்க. ராஜி, ஒரு தடவை நமக்கும் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்ததில்ல? ராஜி, சம்பந்தி அம்மா ஃபோன் பண்றாங்க. இங்க வானத்தையும் மாப்பிளையும் பண்ற சேட்டைங்க தான் சகிக்கலைங்க. என்ன சொல்றீங்க? ஐயோ, அதை எப்படிங்க நான் என் வாயால சொல்லுவேன்? அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கூட யார் பேச்சையும் கேக்குறதா இல்லைங்க. என்னமோ இப்பதான் கல்யாணம் பிடிச்ச புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி பேசுறதும் நடந்துக்கிறதும் கொஞ்சறதும் ஐயோ பார்க்க முடியலைங்க. உண்மை சொல்லணும்னா பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குங்க சம்பந்தியம்மா. சம்பந்தி, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏதோ சின்னஞ்சிருசுங்க, அப்படி இப்படின்னு இருந்துட்டு போகட்டுமே, அதையே ஒரு இஷ்யூ ஆக்குறீங்க. கார்த்திக்கும் வானதியும் மனசு ஒத்து போகாம இத்தனை நாளா கணவன் மனைவியா வாழாம இருந்திருக்காங்க. அதுக்குதானே பரிகாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல விதமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னமாச்சு? என்னாச்சு?
ம், குனிய குனிய குட்டிக்கிட்டு தாண்டி இருப்பாங்க. நிமிந்து நின்னாதான் நாம யாருன்னு அவங்களுக்கு காட்ட முடியும். வச்சுக்கிறேன், அந்த ராஜராஜேஸ்வரிக்கு வச்சுக்கிறேன். என்னம்மா என்ன ஆச்சு? ஆ? வானத்தியோட பிறந்த நாளைக்கு இந்த வீட்ல அவ மாமியாரு, மாமனாரு, நாத்தனாரு, வளர்ப்பு தம்பி எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு பரிசுகளா அள்ளி கொடுக்க போறாங்க. சந்தோஷத்துல அவளை திக்கு முக்காட வைக்க போறாங்க. ஆமா ஆர்த்தி, இவ்ளோ பேரு பரிசு கொடுக்கும்போது வளர்த்த அம்மா நான் அவளுக்கு பரிசு கொடுக்கலனா எப்படி? அதான் ஒரு தரமான பரிசா தயார் பண்ணி கொண்டு வந்து இந்த வீட்ல நிறுத்த போறேன். இந்த அமுதா யாரு? அவளால என்ன செய்ய முடியும்? அவ நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும்னு இங்க எல்லாருக்கும் காட்ட போறேன் ஆர்த்தி. முருகா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். ஆனா இது உண்மையான பிறந்த நாள் இல்ல. ஏன்னா என்ன பெத்தவங்க அனாதை இல்லத்துல என்ன கொண்டு வந்து போட்டுட்டு போன நாள் இது. என்ன ஆசீர்வாதம் பண்ணு முருகா. இன்னைக்கு இருக்க சந்தோஷம் என்னைக்கும் எனக்கு இருக்கணும். என்ன வானதி? ஒன்றும் இல்லை. என் பிறந்த நாளை மறந்துட்டாரு போல இருக்கே. பேசாம நாமளே அவர்கிட்ட சொல்லிடலாமா? வேண்டாம் வேண்டாம், சொன்னா மறந்துட்டோமேனு வருத்தப்படுவாரு. வேண்டாம். என்னங்க கூப்பிட்டீங்களா? இல்லையே. இல்லையா? அம்மா, அம்மா எனக்கு வாழ்த்து சொல்லதான் ஃபோன் பண்றாங்க. அம்மா. வானதி, நாங்க கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். பாம்பேல நல்ல மழை, நல்ல குளிர். சரி வானதி, வந்து பேசிக்கலாம். அம்மா. என்னம்மா, ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? சொல்லுமா, எனக்கு டைம் ஆகுது. இல்ல, ஒன்றும் இல்லைம்மா, நான் வச்சிடுறேன். அம்மாவுக்கும் என்னோட பிறந்தநாள் ஞாபகம் இல்லை போல இருக்கு.